அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் அடைக்கலமும் பலனும் கோட்டையும் அரணுமாயிருக்கிறே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த காலை வேளைய எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு முன்பாக உத்தமமாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. யோவான் 4வது அதிகாரம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்த போது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். யோவான் ஸ்தானகன் தான் முதல்ல பிரசங்கம் பண்ணி அநேகரை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தினாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போய் அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு சீஷராகி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இத பரிசேயருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க இத குறிச்சு பிரச்சனை பண்ணுவாங்கன்றத அறிந்த போது உடனே அவர் யூதேயாவை விட்டு கலிலியாவுக்கு போனார். முதல்ல கலிலியாவில இருந்துதான் யூதேயாவுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3வது அதிகாரத்துல 22வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப யூதேயாவை விட்டு கலிலியாவுக்கு திரும்பவுமா போறாரு. அந்த இடத்த விட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிடறாங்க. ஏன்னா அந்த பிரச்சனைய அவாய்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, பிரச்சனை உண்டாக்க கூடாது அப்படின்றதுக்காக அடுத்த இடத்துக்கு போறாரு. இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். இயேசு தானே நேரடியா ஞானஸ்தானம் கொடுக்கல, அவருடைய சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துறதுல நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால தம்முடைய சீஷர்களை கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால், இப்ப யூதேயாவில இருந்து கலிலியாவுக்கு போனோம். நிறைய பாதைகள் இருந்தாலும் யூதர்கள் சமாரியா நாட்டு வழியா போக மாட்டாங்க. ஏன்னா சமாரியர் பாதி யூதர் பாதி புறஜாதியினர், ரெண்டு கலந்தவங்க. யூதர்ல பாதியும் புறஜாதியில பாதியுமா இருப்பாங்க. ரெண்டு கலந்த இனம்ன்றதுனால யூதர்கள் அவங்கள அற்பமா நினைச்சாங்க. அவங்க நாட்டு வழியா தேசத்தின் வழியா போறதே தீட்டுப்பட்டுரும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்தது. அதனால சமாரியா வழியா போகாம வேறு வழியா போவாங்க. சுத்து பாதையா இருந்தாலும் நேரடியா சமாரியா வழியா போகாம சுத்தி போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா, தேவ திட்டத்தை அறிந்தவராய் சமாரியா வழியா போறாரு. அதுதான் காட்ஸ் வில், தேவ சித்தம் அப்படின்றத அறிந்து சமாரியா வழியா போறாரு. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலம். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க, 12 கோத்திரம் உண்டாச்சு. இந்த 12 கோத்திரத்துக்கும் அவர் தன்னுடைய நிலத்தை பிரிச்சு கொடுத்தப்ப யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துல, இது ஆதியாகமம் 48வது அதிகாரம் 21, 22 வசனத்துல வாசிக்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் 32வது வசனத்திலையும் யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தை குறித்து வாசிக்கிறோம். அதுக்கு பக்கத்துல அந்த நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற சமாரியா தேசத்துல உள்ள சீகார்ன்ற ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது.
இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். பிரயாணப்பட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாகி இளைப்படைந்தவராய் கிணத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து 100% தேவனுடைய குமாரனாய் இருந்தார். 100% மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தாகம், டயர்டு எல்லாம் அவருக்கும் ஏற்பட்டது. அப்ப இவர் இளைப்படைந்தவராய் அந்த கிணத்துக்கு பக்கத்துல ரொம்ப டயர்டா உட்கார்ந்திருக்காரு. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அந்த நீங்கள் நேரம் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். The person you are speaking with has put your call on hold. 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. 6ஆம் மணி வேலை அப்படின்றது மதியம் 12 மணி நேரமா இருந்துச்சு. மத்தியான நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணை சந்திக்கிறதுக்காக அந்த இடத்துல இளைப்படைந்தவராய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. 12ஆம் மணி வேலைன்ற உச்சி வெயில் நேரம், நல்லா வெயில் அடிக்கிற நேரம். இந்த நேரத்துல யாரும் தண்ணி எடுக்கிறதுக்கு அங்க வரமாட்டாங்க. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீ அந்த நேரத்துல வந்தா. ஏன் அப்படின்னா, யாரும் வர்றப்ப தான் வரக்கூடாது, அவளுடைய அந்தரங்க வாழ்க்கை சரியா இல்ல, அதனால யாரும் தன்னை பார்க்காத அந்த நேரத்துல வரும்படியா அவ மதியம் 12 மணி நேரத்துல வந்தா. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருந்தாரு கிணத்தருகே. அவர் கூட யாரும் இல்ல. சீசர்கள் எல்லாம் உணவு வாங்குறதுக்காக போயிட்டாங்க. அந்த தனிமையான சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பெண் அந்த இடத்துக்கு வந்தா. இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோட பேசினார். அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழைப்பை குறித்து அறிந்தவராய், தனக்கு கொடுக்கப்பட்ட பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அறிந்தவராய் அவளோடு பேசுறாரு. தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறார். யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதராய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவர் யூதர், ஆனா யூதர்கள் சமாரியர்களை மதிக்கிறது இல்ல, அற்பமா நினைப்பாங்க. ஆனா நீங்க தாகத்துக்கு தான் கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இங்க இயேசு கிறிஸ்து அவங்க கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் எதையும் பார்க்காம அந்த சமாரிய பெண்ணை அன்பு செலுத்தி அவகிட்ட பேசுறார். அவளை ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியா கர்த்தர் அவளோடு பேசுறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்ப இயேசு கிறிஸ்து அவகிட்ட ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசுறாரு. அவ சரீர பிரகாரமான தண்ணிய, இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்து அவ பேசிட்டு இருக்கா. ஆனா இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய காரியங்களை அவளோடு பேசுறாரு. நீ தேவனுடைய ஈவையும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் என்னன்னா பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்காரு. நம்மளை பலப்படுத்தும்படியா, நம்மளை வழி நடத்தும்படியா தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு. அந்த தேவனுடைய ஈவையும்
தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும். இன்னார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவளுக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சிருந்தா இயேசு கிறிஸ்து யார், தேவனுடைய குமாரன் அப்படின்றத நீ அறிந்திருந்தாயானா நீ அவரிடத்துல கேட்டிருப்ப. அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நீ கேட்டேனா அவர் உனக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆவிக்குரிய தாகம் இருக்கணும். நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாகம் இருக்கும். அந்த தாகத்தை தீக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துவார். இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப நீ அவர்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருந்தேன்னா அந்த பரிசுத்த ஆவியானவரை உனக்கு கொடுத்து அவரை அறிகிற அறிவை உனக்கு கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து யோவான் 7வது அதிகாரம் 38, 37, 38, 39 என்ன சொல்லியிருக்கேன்னா, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அப்படின்னு இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள முடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இவளால அந்த ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ள முடியல. இவ இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. அவ சொல்றா, உங்ககிட்ட பாத்திரம் இல்ல, பாத்திரம் இருந்தாதான் கிணத்துக்குள்ள தண்ணிய மோக்க முடியும், கிணறும் ரொம்ப ஆழமா இருக்கு, அப்ப எப்படி உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இப்ப அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை யாருன்னு தெரியாதனால, யாக்கோபை விட நீர் பெரியவரோ, யாக்கோபு யாரு? 12 கோத்திரத்தோட இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தகப்பன். அப்படிப்பட்ட யாக்கோபை விட நீர் பெரியவரோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவர் பிள்ளைகள் மிருகங்கள் எல்லாம் இங்க வந்துதான் தண்ணியை குடிச்சாங்க, எப்படி நீங்க ஜீவ தண்ணீரை கொடுப்பீங்க? அதை விட நீர் பெரியவரோ, அவரை விட பெரியவரோ அப்படின்னு கேட்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இப்ப 2 தண்ணீருக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒண்ணு, இந்த கிணத்துல இருந்து பெற்றுக்கொள்ற தண்ணீரை நீ குடிச்சேனா திரும்பவுமா உனக்கு தாகம் உண்டாகும், திரும்பவும் இந்த கிணத்துல தண்ணி எடுக்கணும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனோ, நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இது ஆவிக்குரிய தாகத்தை குறிக்குது. தேவனை அறியணும்ன்ற தாகத்தோடு தேடுகிறத குறிக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ள வரும்போது இந்த ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படும். ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சன்னதி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வாக்கு தத்தத்தை பழைய ஏற்பாட்டுல கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாதான் இங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டேனா ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நித்திய ஜீவ காலமாய் நம்ம என்றென்றைக்கும் நம்ம கூட இருந்து ஊறுகிற நீரூற்றாய், எப்பயும் தண்ணி என்ன செய்யாது, குறையாது, தாகம் உண்டாகாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மளுடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவரா, அவரை பற்றி அறிகிற அறிவுல நம்மளை வளர செய்கிறவரா,
இருக்கிறாரு அப்படின்றத ஆண்டவர் வந்து இந்த சமாரிய பெண்ணோட ஆவிக்குரிய காரியங்களை பேசுகிறத நம்ம இந்த நாள்ல தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பரிசேயர் வந்து யோவானை விட இயேசு கிறிஸ்து அதிகமான பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறாரு கேள்விப்பட்டாங்க. அப்படின்றத அறிந்த உடனே அவங்க மூலம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக யூதேயா தேசத்துல இருந்து மறுபடியும் கலிலியாவுக்கு போனாரு. கலிலியா போகும்போது நடுவுல சமாரியா தேசத்தின் வழியா போனாரு. ஆனா யூதர்கள் சமாரியா தேசத்தின் வழியா போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்திக்கும்படியா அந்த யூதேயா சமாரியா தேசத்தின் வழியா கடந்து போனாரு. அங்க களைப்படைந்தவரா ஒரு யாக்கோபின் கிணற்றண்டையில அமர்ந்து இருக்கும் போது மதியம் 12 மணி நேர அளவுல சமாரியா ஸ்திரீ வந்து சமாரியா நாட்டுல இருந்து ஒரு பெண் வந்து தண்ணீர் எடுக்க வந்தா. இயேசு அவகிட்ட தாகத்துக்கு தான் கேட்டவுடனே அவ கேக்குறா, நீ யூதர் சமாரிய பெண்ணிட்ட எப்படி கேட்கலாம்? அப்படி கேட்டோடனே உனக்கு தேவனுடைய ஈவாகிய பரிசுத்த ஆவியை பற்றியும் தாகத்துக்கு தான் உன்கிட்ட கேட்கறது யாருன்றத பத்தியும் உனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய காரியங்களை அவளோடு பேசுறாரு. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கிணறு ஆழமா இருக்கு, பாத்திரம் இல்ல, எப்படி ஜீவ தண்ணீரை கொடுப்பீங்க? யாக்கோபை விட நீர் பெரியவரோ? யாக்கோபும் அவர் பிள்ளைகளும் மிருக ஜீவனும் இங்க வந்து தண்ணி குடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சாதாரண தண்ணீரை குறிச்சு இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை குறிச்சு பேசுறா. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 தண்ணீருக்கும் உள்ள வித்தியாசத்தை அவளுக்கு விளக்கி காட்டுறாரு. இந்த கிணத்துல இருந்து பெற்றுக்கொள்ற தண்ணீரை குடிச்சேன்னா தாகம் மறுபடியும் உண்டாகும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டா உங்களுடைய ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படும். இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பையும் பலத்தையும் அறிந்து கொள்ளலாம். அதன் மூலம் நம்மளோட தாகம் ஆத்மீக தாகம் வந்து தீர்க்கப்படும். அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம கூட இருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருந்து நம்மள சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்காரு அப்படின்றத இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிட்ட சொன்னதை இந்த நாள்ல தியானித்தோம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர். எங்களுக்கு ஈவாய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிறார். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாகத்தோடு முடத்துல கேட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உம்மை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் வளர ஏசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் ஆண்டவரே பலத்தினாலும் இந்த காலை வேளையில எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தாகத்தை ஆண்டவரே ஆத்மீக தாகத்தை உடைய ஆவிக்குரிய தாகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உம்மை குறித்த வெளிப்பாடுகளை பெற்று கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை குறித்த ஆண்டவரே அநேக வெளிப்பாடுகளை பெற்று சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தாரும். அநேகர் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு ஆண்டவரே உமக்கு சேவை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.